கண்டிப்பா குறையுது. நான் இப்ப இன்னும் 5-10 இயர்ஸ்ல மியூசிக் டைரக்டர்ஸ்க்கே வேலை இருக்கு. போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன். Yeah, so first time 360 பண்றோம். And I had a great time சென்னையில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. The whole experience was like unforgettable. ஸோ கண்டிப்பாக இங்கேயும் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு வைப்பை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட இன்டென்ஷன். அண்ட் ஆப்வியஸ்லி நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் நிறையா ஷோஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நானும் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஐம் லைக் வெரி எப்படி சொல்கிறது, ஒரு ஹோம் டீம் அந்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் எதுனாலுமே வி டிஸ்கஸ். அவர் சொன்ன மாதிரி திடீர்னு வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஐம் லைக் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிச்சதில்லை. பிகாஸ் தே மேக் மீ ஃபீல் ஸோ செக்யூர். ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு எந்த ஒரு விதமான ஒரு டவுட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ தட்ஸ் ஹவு அன் ஆர்டிஸ்ட் கேன் லைக் கிவ் தியர் பெஸ்ட் ஆன் ஸ்டேஜ். ஸோ அப்படி பண்ணது தான் எங்களோட ஒர்க் பண்ண எல்லா கான்சர்ட்டுமே. ஸோ கண்டிப்பாக இங்கே கோவையில் பண்ணுறதும் ஒரு மெமரபிளான ஒரு நைட்டாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். கண்டிப்பாக இருக்கும். 2.5 hours. 2.5 hours. 500 to 25,000. கோயம்புத்தூர் பொறுத்து இருக்கு. ஐ திங்க் 15 to 20,000. 15,000 பிளான் பண்ணிருக்கோம். 20,000 ஸ்பேஸ் பண்ணி வச்சிருக்கோம். 25,000 வரைக்கும் எடுக்கும். கொடிசியா தான் பண்றோம். ஸோ இட்ஸ் வெரி பிகர் ஸ்பேஸ். பட் எங்களுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. நாங்கள் அந்த 20,000 மார்க் தாண்டி வரைக்கும் நாங்கள் போனதில்லை. ஏன்னா சேஃப்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட். எங்களோட ஷோஸ் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துருந்தீங்கன்னா அந்த என்ட்ரி ஷுட் பி ஃபாஸ்ட், எக்ஸிட் ஷுட் பி ஃபாஸ்ட். ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒன், பட் ஃபேன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஃபேனாக வராங்கன்னா சார் அதெல்லாம் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துட்டாரு. போன ஷோலையும் எடுத்தாரு, இந்த ஷோலையும் எடுத்துட்டாரு. சிங்கர்ஸ் வந்து இன்னும் 1 by 1 நாளையில இருந்து ரிவீல் பண்ண இல்லை, இன்னும் ஃபைனலைஸ் எல்லாம். பட் என்னோட ஒர்க் பண்ண எல்லா சிங்கர்ஸ் தான். ஸோ ஆண்ட்ரியா இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ ஹரிச்சரன் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிப்பாக இருப்பார். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சிங்கிங் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி யாராவது செலிபிரிட்டி பேர் வராங்க? சிம்பு அந்த மாதிரி அந்த மாதிரி வேற சிங்கர்ஸ் வராங்க. நிறைய பேர் வராங்க. அதான் என்னோட ஒர்க் பண்ண எல்லா சிங்கர்ஸும் நாளையிலேருந்து ரிவீல் ஆகும். நாளிலேருந்து தான். சார் எப்போதுமே கோயம்புத்தூர்ல அந்த ஒரு ஆடியன்ஸ் ஒரு இது பயங்கரமா இருக்கும். லாஸ்ட் டைம் நீங்க எஸ்எம்எஸ் சொன்னீங்க, அதோட எதிர்பார்க்கீங்க? ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. இங்கே ஆடியன்ஸோட கனெக்ட் வந்து அவங்க கொடுக்குற வைப்ரேஷன் தான் என்னால் பெர்ஃபார்மும் பண்ண முடியும். ஆக்சுவலி எந்த ஒரு கான்சர்ட் போனாலும் எனக்கு வந்து அந்த வைப் கரெக்டாக எனக்கு செட் ஆகலன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து கொடுக்குற வைப்பில் தான் ஐ வில் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் மோர். ஸோ லாஸ்ட் டைம் இங்கே பண்ணதில் ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. கண்டிப்பாக இங்கேயும் இந்த டைமும் வைல்டாக இருக்கும். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் காலேஜஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இன்னைக்கு அந்த டிஸ்கவுண்ட் கோட் ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 15% டிஸ்கவுண்ட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். வேலிட் ஐடி கார்ட்ஸ் வில் ப்ரொவைட் 15% டிஸ்கவுண்ட். They can use in all Insider and Book My Show, both the websites. எல்லாமே ஆன்லைன் டிக்கெட்ஸா? Only online tickets. நாங்க இது வரைக்கும் ஆஃப்லைன் பண்றது இல்ல. Only online. இந்த கோட் தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோலயும் கேட்டா பார்த்த ஆடியோக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து நல்லா ரசிகர்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் போட்டது வந்து என்ன யுவன் சார் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா தியேட்டருக்கு வந்தவங்க நல்லா போட்டிருக்காங்க அப்படின்னா இப்ப அந்த பாடல் வந்து எப்ப சார் முழுசா வெளியே வரும்? இந்த மாதிரி கான்செப்ட்ல வாசிக்க வாய்ப்பு இல்ல? கன்ஃபார்ம்டா இதுல பெர்ஃபார்ம் பண்ணுவோம். கன்ஃபார்ம்டா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓஎஸ்டியும் ரிலீஸ் ஆகும். சார் அதை ரீரைட் பண்ணுமா சார்? நம்ம ஃபேன்ஸ் வந்து கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதை ரீரைட் பண்ணி நம்ம இது பண்ணணுமா சார்? இல்ல வச்சிருந்தோமா? இல்ல சார்,
சஸ்பென்ஸாக இல்லை, அவங்க சொன்னதை நான் வந்து கேட்டுட்டு தான் ரீஒர்க் பண்ணி பண்ணது தான். ஆல் தி பெஸ்ட். சாரி, நியூ நியூ ட்ராக் இல்லை. வில் ஹேவ் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ். அது எப்படி சொல்லணும்னு லான்ச்சுக்கு வந்தா அது ஃபன்னா இருக்கும். சென்னையில எனக்கு எப்பவுமே ஆக்சுவலி நான் இந்த வாட்டி டிசைட் பண்ணது என்னன்னா, எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் சிங்கர் எடுத்து நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. ஸோ கன்ஃபார்மாக அது கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது பேசிட்டு கோயம்புத்தூர்ல we have hunt இருக்கேன். வாய்ஸ் அண்ட் தட் வாய்ஸ் வில் பெர்ஃபார்ம் வித். ஒரே ஒரு நல்ல கொஸ்டின் நீங்க கேட்க நான் கேட்டுருவா அதுக்காக. தேசிய அளவிலான ஒரு தனி அவார்ட்ஸ் தனி அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. தனியா ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடும் அப்படின்னு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது பேசலாம், கண்டிப்பாக பேசலாம். நிறைய நம்ம பண்றோம், நிறைய அவார்ட்ஸ் ஆனா வந்து இசையமைப்பாளர்களுக்கு தனி அவர் அங்கீகாரமே இந்திய அளவில் நல்ல ஐடியா தான், நம்ம பேசலாம். கோரிக்கை எந்த மாதிரி இல்லை, நான் ட்ரை மை பெஸ்ட் டு ரீச் அவுட் டு தெம். காப்பிரைட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரீசன்ட்டா எல்லாமே பழைய சாங்ஸ் யூஸ் பண்ணாவே காப்பிரைட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் தர்றாங்க. உங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை சார். அது இல்ல, நிறைய பாடல்கள் வந்து அப்பா இருக்கிறதுனால வச்சு விளையாண்டுருவீங்க. இல்லை அப்படிலாம் இல்லை. இல்லை கரெக்ட் ஆப்வியஸ்லி, பட் அது அப்படிலாம் கிடையாது. என்ன சில சாங்ஸ் வந்து சில லேபிள் தே ஓன் த சாங். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது அதுக்கு என்ன சொல்கிறது, லாட் ஆஃப் அவேர்னஸ் வந்துருச்சு, விச் இஸ் குட் ஒன்லி. அதே மாதிரி அந்த இசைக்கு ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்கு சார். அதை வந்து சிறைக்கு நம்ம யாருக்கும் இசையமைப்பு விரும்ப மாட்டாங்க. ஆனா இப்ப பழைய நல்ல பாடல்கள் வந்து அதை வந்து இசையை மாற்றி போடுறாங்க, அது வந்து ரசிகர்கள் விரும்புறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நல்ல ஒரு விஷயம் தானே, அவ்வளோதானே. அப்புறம் அந்த ஒரிஜினாலிட்டி செலுத்தலாம் செதுச்சிடலான்னு இல்லை. இப்போ அதோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவா தான் நான் பார்க்குறேன். அதோட அந்த ஒரிஜினாலிட்டி அவங்க இப்போ ஒரு ரீமிக்ஸோ யாரோ ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இது. அவங்க இந்த பாட்டை இப்படி பார்த்துருக்காங்க, வாவ் சூப்பராக இருக்கு, அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்ப மூலமா நிறைய பாடல்கள் பாட வச்சிருக்காங்க முன்னாடி. நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டாரு. பண்ணிட்டீங்க. அது போக அடுத்து நெக்ஸ்ட் வேற நெக்ஸ்ட் படத்தை பொறுத்து தான் அது. கான்செப்ட் ஏதாவது மியூசிக் டைரக்டர் பாட ஆரம்பிச்சாங்க. ஏஐ வந்து மியூசிக்கஸ்க்கான ஆபத்து குறையதா நீங்க ஏஐ ஆல்ரெடி மியூசிக் டைரக்டர் ஒரு ஆல்பம் வந்து பாடிறாங்க. கண்டிப்பா குறையுது. நான் இப்போ இன்னும் 5-10 இயர்ஸ்ல மியூசிக் டைரக்டர்ஸ்க்கே வேலை இருக்கு, அவ்வளோதான். சீரியஸாக சொல்கிறேன். பிகாஸ் ஏஐ இஸ் டேக்கிங் ஓவர் அண்ட் whoever knows to do the prompts is going to make the money. பட் ஆனா சார் ஏரவன் சார் சொல்லியிருக்காரு, ஆனா மனிதர்களால் கூடிய அந்த ஒரிஜினல் வந்து அது முடியாது, அது கன்ஃபார்ம் தான் முடியாது. அப்புறம் 10 வருஷம் இல்லை, பட் நான் சொல்றது குவான்டிட்டி வைஸ் நான் சொல்கிறேன். இந்த மாசா நீங்கள் இறக்கப்படும் ஃபியூச்சரில், அதுக்கும் டைம் இருக்கு, வரும். சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் நடக்கிறதோ, வைத்த வானம் இதோ இனி ஒரு போதும் இல்லை கண்ணதானா நீ நானா உறவோடு ஒன்றாக நீங்க இங்கேயே கான்செப்ட் முடிச்சிருக்கீங்க. கேட்ட பண்ணிடுவேன். போகாதே போகாதே நீ இருந்தால்
நான் இருப்பேன். உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும் கனவாய் என்னை மூடுதடி. கல்லறை கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்த்தேன். இதுக்கப்புறம் கான்செப்ட்ல வந்து பாருங்க.